தமிழ் திரைப்பட துறையின் மிக முக்கியமான கதாநாயகனும் புரட்சி கலைஞர் என அழைக்கப்பட்டவரும் கேப்டன் என வர்ணிக்கப்பட்டவருமான விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் மரணமடைந்தார். அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். திரைப்பிரபலங்களும் ஒன்று கூடி அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தினார்கள். சினிமா, அரசியல் என முன்னணி துறைகளில் பல சாதனைகளை செய்தவர். புரட்சி கலைஞராக திரைத்துறையில் லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்தவர். கேப்டனாக தமிழக அரசியல் களத்திலும் புகுந்து கோடிக்கணக்கான மக்கள் மனதிலும் நீங்காக இடம் பிடித்தவர் விஜயகாந்த். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். சிறுவயது முதலே பள்ளிப்படிப்பை விட சினிமா மீதான பிடிப்பே விஜயகாந்தை ஊட்டி வளர்க்க 10ஆம் வகுப்போடு நின்று போனது அவரது படிப்பு. அதன் பிறகு கீரை துறையிலுள்ள அவருடைய தந்தையின் அரசியலையில் வேலை செய்தவர் தன் நண்பர்களின் உந்துதலால் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979ஆம் ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடிகனாக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து சட்டமொரு இரட்டரை, தூரத்து இடிமுழக்கம், உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984இல் மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். புரட்சி கலைஞர் பட்டத்துடன் தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து கேப்டன் என்ற அடைமொழியும் அவருக்கு சேர்ந்து கொண்டது. விஜயகாந்தின் திறமையும் குணாதிசயமும் அவரை 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக்கின. பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் வைப்பு செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். ஏற்கனவே நடிகராக இருந்தபோதே 1984, 86 ஆண்டுகளில் ஈழத்தமிழர்களுக்காக பல உண்ணாவிரத போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் விஜயகாந்த். இவை தவிர சினிமா துறையில் இருக்கும்போதே, அரசியல் வாசனை தெரியாத போதே பல பொதுநல சேவைகளையும் செய்து வந்தார் அவர். 1989இல் ஈரோடில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய்ப்பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கினார். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார். அந்த நிலையில் தான் 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12இல் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனிக்கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி தேர்தல் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர். தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்றுத் தந்தனர். அதைத் தொடர்ந்து 2009இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த நிலையில் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் 29 இடங்களில் வெற்றி பெற்று திமுகவையே பின்னுக்கு தள்ளி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். அதன் பிறகு அரசியலிலும் விஜயகாந்தின் உடல்நிலையிலும் இறங்குமுகம்தான் ஏற்பட்டது. 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் வரை விஜயகாந்தின் தேமுதிக படுதோல்வியை சந்தித்தது. அதேபோல 2021 தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியாத அளவுக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் சோர்வடைந்தது. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் எடுத்து வந்தார். இந்த நிலையில் தான் கடந்த மாதம் 18ஆம் தேதி திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள
மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைதான். ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என தேமுதிக தலைமைக் கழகம் தெரிவித்து வந்த நிலையில் 2023 நவம்பர் 29 அன்று மியாட் மருத்துவமனை சார்பில் வெளியிட்ட அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயகாந்தின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் அவரது உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகிறது. அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெறுவார் என்று நம்புகிறோம். அவருக்கு இன்னும் 14 நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. எனினும் அதிலிருந்து மீண்டு வந்த விஜயகாந்த் வீடு திரும்பினார். அவர் வீடு திரும்பிய பிறகு தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் குறித்த அறிவிப்பு வெளியானது. அதன்படி கடந்த 14ஆம் தேதி நடந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் முன்னிலையில் பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டார் பிரேமலதா. பின்னர் விஜயகாந்தின் காலில் விழுந்து ஆசியும் பெற்றார். இந்த நிலையில் மீண்டும் உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தான் அந்த துயரச் செய்தி மருத்துவமனை அறிக்கை வழியாக வந்தது. உடல்நிலை சீரற்ற நிலையில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்துக்கு நிமோனியா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே நுரையீரல் தொற்று இருந்த நிலையில் அவருக்கு மூச்சுவிடுவதில் சிரமம் இருந்தது. அதனால் அவருக்கு வென்டிலேட்டர் பொருத்தி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதில் திரைப்பிரபலங்களும் திரை நட்சத்திரங்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் உள்ளடக்கம். விஜயகாந்தின் உடல் கோயம்பேடில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 4:30க்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது.